வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இனி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்வி மற்றும் பாபி லால்ஸ் ரிலீஸ் பண்ணது ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போட்ட சில தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் நேற்றுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டர்னல் ரெஸ்லர்லேருந்து ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் செய்யப்பட்டுட்டாங்க. அதாவது அவங்களுடைய ஆக்டிவ் சூப்பர் ஸ்டார் பேர்லேருந்து அவங்கள பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு ரொம்பவே நெருக்கமான ரோமன் ரெயின்ஸுக்கு சொந்தக்காரங்கன்னு கூட சொல்லலாம். டமினா டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஒர்க் பண்ணுறவங்க. அடுத்தது பாபி லாக்ஸ்லி மற்றும் கடைசியாக பார்த்தீங்கன்னா MVP. இந்த 3 பேரையுமே பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து ரிலீஸ் செய்யப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் இருந்தது. நானும் செக் பண்ணி பார்க்குறேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம்ல. எஸ் இஸ் ரியல், உண்மைதான். 3 பேரையுமே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் என்ன நினச்சான்னு தெரில, மெயின் ராஸ்டர்லேருந்து தூக்கிட்டாங்க. இப்போ பாபி லாஸ்லிக்கும் டபிள்யூபிள்யூக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் அடுத்த மாதத்தோடு முடிய போகுது. எஸ், பாபி லாஸ்லிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. இதில் பாபி லாஸ்லி மேலே குத்தம் சொல்கிறதா இல்லை டபிள்யூபிள்யூ மேலே குத்தம் சொல்கிறதான்னு தெரில. ஃபஸ்ட்டு மற்றவங்க கதையை பற்றி இப்போ விட்டுடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு பாபி லாஸ்லியை பற்றி பேசலாம். பாபி லாஸ்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து டபிள்யூபிள்யூடைய கான்ட்ராக்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் முடிதான். இன்னும் ரீசைனிங் பண்ணலை. இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. இப்போ ட்ரூ மேக்கின்டெல்லாம் ரீசைனிங் பண்ணலாம் சொல்லிட்டு எவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தோம். ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா என்ன கெஞ்சிறானுங்க. ஏன்னா ட்ரூ அவங்களுக்கு அவ்வளோ முக்கியமாக இருந்தது. காலில் அவ்வளோத குறையா பார்த்தீங்கன்னா ராக்கிட்ட போய் ராக்கு எப்படியாவது அவனை சைனிங் பண்ண வைங்கப்பான்னு சொல்லி வச்சு சைனிங் பண்ண வச்சாங்க. பட் ட்ரூவை மொக்கையாக பண்ணுறானுங்க, தோக்க வைக்கிறானுங்க. பட் ஆனால் எல்லா சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணுறாரு, மணி இந்த பேங்க் வின் பண்ணுறாரு, மெயின் வின் விளாடுறாரு. அவர் டாப்பாக தானே இருக்கிறாரு ட்ரூ மேக்கின்டர். பட் ஆனால் பாபி லாஸ்லியோடைய நிலைமை யோசிப்பாருங்க. கடந்த 2.5 வருஷமாக வின்ஸ் மேக்மேன் இருக்கும்போது பாபி லாஸ்லியோட நிலை அப்படிங்கிறது த ஆல் மைதி எரா. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு? ஏதோ புதுசாக டீமு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஸ்மாக்டவுன் பேண்டில் தூக்கி போட்டானுங்க த பரைடுன்னு. அது உண்மையிலேயே பரைடு கூட கிடையாதுங்க, தூக்கி போட்டு மிதிக்க தான் செய்யணும். அந்தளவுக்கு ஒரு மொக்க டீம். இப்போ ஸ்ட்ரீட் பாபிஸ் 2 பேர் இருக்கும்போது நல்லா தான் இருக்கானுங்க. பாபி லாஸ்லியை சேர்த்து நாசங்கால ஆகிட்டானுங்க. உண்மையிலேயே செம்ம மொக்கையாயிட்டு இந்த டீமு. எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு. இப்போ சமீபத்தில் இன்ஜுரி ஆகி போயிட்டார். அவருக்கும் டபிள்யூபிள்யூக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரில. அதனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கான்ட்ராக்ட் ரீசைனிங் பண்ணுறதுக்கு புஷ் பண்ண மாதிரியும் தெரில. இவரும் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணலை. அதனால தான் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ராஸ்டர் இப்போ ஆக்டிவாக இருக்கிற ரெஸ்லர்லேருந்து பாபி லாஸ்லியோடைய பேரை தூக்கிட்டாங்க. பாபி லாஸ்லி ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. 2 டைம் டபிள்யூபிள்யூ வேர்ல்டு சாம்பியன், 5 டைமாக 4 டைமாக தெரில, ECW வேர்ல்டு சாம்பியன். அவர் எங்கே போனாலும் பழச்சிக்குவார். திறமை உள்ள புள்ள. பாபி லாஸ்லியை பார்த்தாலே தெரியும் ஒரு மூர்க்கத்தனமான ஒரு ரெஸ்லர்னு. அப்படிப்பட்ட பாபி லாஸ்லியை விட்டு கொடுத்தாங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு நஷ்டம் உண்டு. கண்டிப்பாக பெரிய நஷ்டம் தான். பாபி லாஸ்லிக்கு நஷ்டம் கிடையாது. ஏன்னா அந்த ஆள் எங்கே போனாலும் அவருக்கு வரவேற்பு உண்டு. ஆனால் டபிள்யூபிள்யூ பாபி லாஸ்லியை விட்டுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த பாபி லாஸ்லியை 2018 தானே, அப்போ டபிள்யூபிள்யூக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக இந்த வின்ஸ் மேக்மேன் என்ன பாடுபட்டான் தெரியுமா? திருப்பி கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக காட்டி பல விஷயங்களை தாண்டி ஆல்மதியாக்கி சாம்பியன் ஆக்கி ஹெட் பிஸ்னஸ்ன்னு ஒரு டீமை உருவாக்கி எல்லாத்துலேயும் டாப் 1 ஆக்கி இந்த பாபி லாஸ்லியை அப்படி வளர்த்து விட்ட ஆளை ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா கலத்தி விட்டார். அந்த கடுப்பில் கூட போயிருக்கலாம். இவங்கெல்லாம் வின்ஸ் மேக்மேன் காய்ங்க. வின்ஸ் மேக்மேன் இருக்கும்போது ஒழுங்காக காட்டப்பட்டவங்க. இப்போ வின்ஸ் மேக்மேன் இல்லாததுனால ஒழுங்காக காட்டப்படல. அதனால் கூட வின்ஸ் மேக்மேன் இல்லாத கம்பெனி நம்ம எதுக்கு இருக்கணும், ரீசைனிங் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளி கம்பெனிக்கு போயிட்டுருக்காங்க போல இருக்குது. இன்னொரு விஷயம் இருக்குது. MVP இந்த ஆள் டபிள்யூபிள்யூவில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டு அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் பொருளுக்கு போனார். இப்போ சரியாக இருக்காரு அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் டபிள்யூபிள்யூ ஒரு யூஸ் பண்ண மாட்டேங்காங்க. இவரும் ஓமாஸையும் சேர்த்து விட்டாங்க, காட்டவா செய்கிறாங்க, ஒன்றும் காட்டுறதில்ல. MVP இருக்கார், வீட்டில் இருக்கார். ஆடிக்கு ஒருக்கா அமாவாசை இருக்கார். ரசல்மேனியா சம்மர்ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் ஆவார், பேசுவார், போயிட்டே இருப்பார். MVP நோ யூஸ் ஃபார் WWE. வின்ஸ் மேக்மேன் யூஸ் பண்ண மாதிரி ட்ரிபிள் ஹெச் யூஸ் பண்ணலை. ஓமாஸு, செட்ரிக் அலெக்சாண்டர், செல்டன் பெஞ்சமின், நீங்கள் பாருங்கள். நான் இப்போ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு உள்ளே ஒன்று தோணும், என்னப்பா ட்ரிபிள் ஹெச் வந்து நிறைவேறியனா? இப்போ வெள்ளையாக இருக்கிறவங்க மட்டும் வாய்ப்பு கொடுக்குறான், இந்த கரிபியன் ரெஸ்லர்ஸுக்கு வாய்ப்பே கொடுக்கல. நியூடெல்லாம் அவர் வின்ஸ் இருக்கும்போது எப்படி இருந்தது? இப்போ இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டானுங்க. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் எப்படி இருந்தானுங்க? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லாருமே நம்ம யோசிக்கும் போது அப்படி தான் வருது. பட் ஆனால் அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது, அஃபிஷியலி சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு மெயின் ரெஸ்லரில் அவரால் அப்படி காட்டப்பட்ட மேல் ரெஸ்லர்ஸில் யாரையும் நம்ம சொல்ல முடியாது. கரெக்டு தானே? பட் ஆனால் ட்ரிபிள் ஹெச் இந்த மாதிரி ஒரு சில பேரை மட்டமாக நடத்துறது அப்படிங்கிறது இதுலேருந்து ஒரு உண்மையாக தெரியுது. நம்ம இதை வச்சுக்கிட்டு இப்படி தான் நியூஸ் அப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது.
நம்ம ரிலீஸ் செய்யப்பட்ட ரெஸ்லர்ஸை பார்க்கும்போது, அவர் யூஸ் பண்ணாத ரெஸ்லர்ஸை பார்க்கும்போது அப்படி சொல்லப்படுது. ஒருவேளை இவங்க வச்சு ஐடியா இல்லாமல் இருக்கலாம் ட்ரிபிள் ஹெச்சுக்கு. பாபி லெஸ்லி ஆல்மைதியாக இருந்தாலும் இவரை வச்சு யூஸ் பண்ணிட்டோமே, ட்ரிபிள் ஹெச் வின்ஸ் மேக்மேன் நல்லா யூஸ் பண்ணிட்டாரே, அதனால் நம்ம சும்மா வச்சுக்குவோம், யூஸ் பண்ணாத ஒரு சில ரெஸ்லர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்து யூஸ் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா மேபி உங்களை பொறுமை காக்க வச்சுருக்கலாம். பட் அந்த பொறுமை அவங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ரீசனிங் பண்ணல, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எம்பிபியை மட்டும் இல்லை, டமினாவையும் சேர்த்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டமினாங்கிறது அனோலி ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நயா ஜாக்ஸே ஒரு காலத்தில் ரிலீஸ் பண்ணவங்க, டமினாவை ரிலீஸ் பண்ணதுக்கு யோசிவாங்க, ரிலீஸ் செஞ்சுட்டாங்க. உண்மையிலே இது ஒரு வருத்தமான செய்தி தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தி இருக்குது. இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செல்டன் பெஞ்சமின் ரிலீஸ் பண்ணாங்களா. செல்டன் பெஞ்சமின் வந்து ஏஐடபிள்யூவில் ஹேட் பிஸ்னஸ் டீமை ரீயூனியன் பண்ணட்டுமா, ஹேட் பிஸ்னஸை கொண்டு வந்தது நம்ம எம்பிபி, அதனால் அந்த காப்புரிமை அவர்கிட்ட தான் இருக்குது. புல்லட் கப் வந்து எங்கே வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஹேட் பிஸ்னஸை ஏஐடபிள்யூவில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறாங்களாம். ஆல்ரெடி சிட்ரிக் அலெக்சாண்டர் எப்போ கான்ட்ராக்ட் முடியும், WWT எப்போ நான் ஓடலான்னு சொல்லிட்டு தான் காத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்போ நம்ம முக்கியமான ரெஸ்லராக இருக்கிற பாபி லெஸ்லியும் பார்த்தீங்கன்னா WWT போயிட்டார். அப்போ செல்டன் பெஞ்சமினும் இல்லை, எம்பிபியும் இல்லை. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏஐடபிள்யூ ஹார்ட் பிஸ்னஸை உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா சிட்ரிக் அலெக்சாண்டர் WWTக்கு வந்ததுக்கப்புறமா அவரை ஜாயின் பண்ணதுக்கும் ஏஐடபிள்யூக்கு போனதுக்கப்புறமா அவரையும் சேர்த்து ஹேட் பிஸ்னஸ் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. இப்படிலாம் ஒரு சில செய்திகள் இருக்குது, நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாபி லெஸ்லி WWT போனது உண்மையிலேயே WWTக்கு தான். சமீபத்தில் வெளிப்படுத்தின போட்காஸ்ட் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்து சம்மர்ஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதை அறிவுறுப்படுத்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. WWT பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை 2020 ஒரு ஹீல் கேரக்டராக பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அடுத்த 4 இயர்ஸ்க்கு ரோமன் ரெயின்ஸை யாருமே அசைக்க முடியல. அது ஒரு பயங்கரமான மூமெண்ட்டாக இருந்தது. சம்மர்ஸ்லாமில் ரோமன் ரெயின்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் அவருக்கு மேட்ச் வச்சுருக்கணும். ஆனால் ஃபியூட் இல்லை. பட் ஆனால் சம்மர்ஸ்லாமில் ஒரு ரிட்டனை கொண்டு வந்தால் கிரேட்டஸ்ட் ரிட்டர்ன் ஆஃப் த எவராக ரோமன் ரெயின்ஸ் ஒரு ரிட்டர்ன் இருக்கும். அது வருஷம் சம்மர்ஸ்லாமில் ஏதாவது ஒரு ரெஸ்லர்ஸை ரிட்டர்ன் ஆக வைக்கிறாங்க. இப்போ ரோமன் ரெயின்ஸை மட்டும் சம்மர்ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் ஆக வச்சோன்னு வைங்களேன், அது ஒரு பேசு பொருளாக இருக்கும். மற்றும் இதுக்கு முன்னாடி 2020 ஒரு ஹீல் கேரக்டராக பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ரோமன் ரெயின்ஸ் இந்த சம்மர்ஸ்லாமில் ஃபேஸ்ட் கேரக்டராக வந்தால் அது ஒரு மூமெண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரைட்டா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் அடுத்த ஒரு 5-6 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அசைக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஆள் பார்ட் டைமராக இருந்துகிட்டே இவ்வளோ பெரிய ஃபேமஸான மவுஸையும் ஃபேமஸான ஆடியன்ஸையும் எல்லாத்தையுமே வச்சுக்கிறாரு. ஃபுல் டைமராக மட்டும் முந்தி மாதிரி இருந்தார். இந்த ஆள் அசைச்சிக்கிற யாருமே இருந்துக்க முடியாது. ஸோ ரோமன் ரெயின்ஸுடைய கெரியரில் முக்கியமான மூமெண்ட் 2020 சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா ஒரு ஹீல் கேரக்டராக மாறினது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். அதுக்கப்புறம் பல சேஞ்சஸ் மாறி இப்போ ரோமன் ரெயின்ஸ் இப்படி ஒரு பயங்கரமான ஹீல்டராக இருக்காரு. நீங்கள் எத்தனை பேர் ரோமன் ரெயின்ஸுடைய ரிட்டர்னாக காத்திருக்கீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ஸ்ல இன்றைக்கி சீன்ஸில் அவ்வளோதான். தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிடிச்சிருங்க. அடுத்த ஒரு நல்ல சீன்ஸில் நான் உங்களை சந்திக்கிறேன்.